ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ரி பிஸ்னஸ் ஸ்டடி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது மேனேஜ்மெண்ட்டோட ஜாப்ஸை 7 ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுறோம். அந்த 7 ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒன் டிசிஷன் மேக்கிங், செகண்ட் ஒன் ஆர்கனைசிங், தேர்ட் ஒன் ஸ்டாஃபிங், ஃபோர்த் ஒன் பிளானிங், ஃபிஃப்த் ஒன் கண்ட்ரோலிங், சிக்ஸ்த் ஒன் கம்யூனிகேட்டிங் அண்ட் செவன்த் ஒன் வந்து டைரக்டிங். இந்த 7 ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிசிஷன் மேக்கிங்கை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசிஷன் மேக்கிங், அதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மேனேஜர் அந்த கம்பெனியோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு சரியான முடிவை, அதாவது கரெக்ட் டிசிஷனை உணர்வுபூர்வமாக எடுக்கிறத பற்றி தான் இந்த டெஃபினிஷனில் சொல்கிறோம். ரெண்டாவது ஆர்கனைசிங், அதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குன்னு செட் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லி அந்த கம்பெனி பிரித்து வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மேனேஜர் அப்படின்னா மற்ற சபார்டினேட்ஸை வழி நடத்தணும், அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒர்க் கொடுத்து வேலை வாங்கணும். அடுத்தது டீம் லீடர்னால் டீமை கைட் பண்ணி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். இப்படி கம்பெனியில் எல்லாத்துக்கும் இந்தந்த ஒர்க்குன்னு அலாட் பண்ணி வைக்கிறத பற்றி சொல்கிறது தான் இந்த ஆர்கனைசேஷன் டெஃபினிஷன். அடுத்தது ஸ்டாஃபிங், கம்பெனியில் மேனேஜரோட ஒர்க்குன்னு பார்த்தா புதுசாக வர கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ஆல்ரெடி இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ், அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூடிய சேர்ந்து இவங்களையும் ஒர்க் பண்ண வைக்கிறது தான் அவங்களுடைய மேனேஜருடைய ஒர்க்கு. இதை தான் இந்த ஸ்டாஃபிங்கிற டெஃபினேஷனில் சொல்கிறாங்க. அடுத்தது பிளானிங், ஒரு கம்பெனியுடைய மேனேஜர் அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு புது ஐடியா அல்லது ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுக்கு புது ஐடியாவை திங்க் பண்ணி அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து சொல்ல வர்றது தான் இந்த பிளானிங் அப்படிங்கிற டெஃபினேஷன். அடுத்தது வந்து கண்ட்ரோலிங். இந்த கண்ட்ரோலிங் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் இருந்து சொல்கிறேன். ஒரு கம்பெனியோட மேனேஜர் வந்து டெய்லியும் அந்த கம்பெனி எந்த அளவுக்கு சேல்ஸை அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அவர் நோட் பண்ணுறாரு. எதுக்காக நோட் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னா, அந்த கம்பெனி வந்து 1 இயரில் இவ்வளோ கோலை நாங்கள் அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கோலை இவங்க இன்னிலேருந்தே செக் பண்ணி, அதாவது டெய்லி ஆக்டிவிட்டி மூலிமா செக் பண்ணுறதால அந்த கம்பெனியோடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை உருவாக்கி கைட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தது கம்யூனிகேட்டிங். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, பிளானிங்கில் வந்து அந்த கம்பெனியோடைய மேனேஜர் வந்து புது ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணுவார்னு. அந்த ஐடியாவை க்ரியேட் பண்ணுறத வந்து நம்ம சபார்டினேட்ஸுக்கு அந்த மேனேஜர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது அவங்கக்கிட்ட அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறத பற்றி அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் நினச்ச அந்த ரிசல்ட்டை அடைகிறது, கோலை அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் இந்த கம்யூனிகேட்டிங் அப்படிங்கிற டெஃபினேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்து டைரக்டிங் அப்படின்னா, அதாவது ஒரு சபார்டினேட் அவங்களுக்கு, அதாவது மேனேஜருக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு அவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த கம்பெனியோடைய கோல்ஸுக்கு அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறது. இதுதான் டைரக்டிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ். இதில் சூப்பர்வைசிங்கிறது கூட ஒன் ஆஃப் த பேசிக் லெவல் டைரக்டிங் ஆக்ஷன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம அக்ரி பிஸ்னஸ் ஸ்டடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.